ஸோ மேஜராக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுத்து சஸ்டைனபிளாக மாறுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க. எனக்கு 2 விஷயம் நான் அதில் கேட்கணும்னு நினச்சேன். ஒன்று, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்க்கு ஏன் கொடுக்கணும், ஏன் இதை பண்ணணுங்கிறது ஒன்று. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஒருத்தங்க வந்து இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும் பொழுது இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு, ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு கவர்மெண்ட்லேருந்து என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஸோ டு அட்ரஸ் உங்களோட ஃபஸ்ட் கொஸ்டின், ஐ திங்க் தேர்ஸ் அ வெரி லாங் ஹிஸ்ட்ரி டு இட். பட் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து லாட் ஆஃப் இது ஃபேராக இல்லையாங்கிறது அகெயின் ஐ ஆல்சோ ஹாவ் தட் கொஸ்டின், இஸ் திஸ் ரியலி அ ஃபேர் திங் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்ட்ஸ் பற்றி நான் நிறையா பாசிட்டிவ் திங்ஸ் சொன்னேன் அண்ட் ஆல் ஆஃப் தட். நெதர்லாண்ட்ஸில் எங்கேயுமே ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியே கிடையாது. பட் அப்போ அங்கே இருக்க பீப்புள் வந்து க்ளோத்திங்கே வேர் பண்ணுறது இல்லைன்னா தே ஸ்டில் டூ. அப்போது அந்த கிளாத்ஸ்லாம் எங்கேருந்து வருது? நம்ம ஊர்லேருந்து தான் போகுது. ஸோ பேசிக்லி இட்ஸ் ஆர் வாட்டர் ரிசோர்ஸ், ஆர் திங்ஸ் தட் ஆர் டேக்கன் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஆக்சுவலி ஷிப்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் தேர் அண்ட் ஆல் ஆஃப் தட். அண்ட் ஸோ தீஸ் கண்ட்ரீஸ் வந்து couple of things, they have actually caused more carbon emissions and they have developed, and we are developing, and they're telling us now that you don't emit carbon emissions and all of that, which is very unfair to say because they've done that and they've developed, and இப்போ asking us to do this, though we try our best, we still also want to develop. So what they do is they support us in kind of bridging this gap கிறனால தான் then they provide these funds and things and all of that. So that is one. Second, that's one of the major reasons. And second is also because they procure from us. Lot of their products that they use goes from here. And நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால அவங்க எங்கேருந்து ப்ராடக்ட் வருதோ அங்கேயும் சஸ்டைனபிளாக இருக்கணுங்கிற அளவுக்கு கான்ஷியஸாக, அதுதான் வந்து ரீசன் ஃபார் அந்த கண்ட்ரீஸ்க்கு டு சப்போர்ட் இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஐ திங்க் தட்ஸ் ப்ரிடாமினென்ட்லி. அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க, க்ளோதிங் பிராண்ட்ஸ், அவங்க தேசே எனக்கு வந்து நெட் ஜீரோ ஆகணும் பை தி இயர் 2040, எனக்கு நெட் ஜீரோ ஆகணும் பை தி இயர் 2050. ஸோ என்னோட சப்ளையராக எனக்கு நீங்களும் நெட் ஜீரோ பை தி இயர் 2040 ஆயிருந்தால் தான் ஐ கேன் பிகம் என்டையர்லி நெட் ஜீரோ. ஸோ வென் தே ஆஸ்க் இன் த சப்ளையர்ஸ், ஸோ தென் தே ஷுட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் தட் நாலேஜ், help them to do that, and see it like a partnership and not just treat it like a business. So in order to do that also, they see it as a way that they can support in the MSMEs and all of that. So and companies, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸ் எதனால் பண்ணுறாங்க அப்படின்னா, one, good for the environment and all of that, but at the end of the day it has to make business sense, business valueங்கிறது இருக்கணும். If they spend some money into certain initiatives and all of that, அல்ல ROI என்ன அப்படிங்கிறது தான் the end of the day any business looks into. So because these companies say எனக்கு நீங்கள் சஸ்டைனபிளாக இருக்கணும், இருந்தால் தான் நான் உங்ககிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணுவேங்கிற டிமாண்ட் இருக்கனால, in order to maintain அந்த ஒர்க் ஆர்டர், in order to get those things, companies here showcase them to be sustainable, and they want to be more sustainable so that they can continue their relationship with the brands abroad. So அது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் வந்து in the year 2070 India said everything in India will become net zero ன்னு. So that is one of the reasons. And இந்தியாலையுமே SEBI, which is the stock market exchange, இதில் they've made a mandate to say 1000 top listed companies in the stock exchange have to mandatorily put out a ESG report every year. From last year onwards it's been mandated, and say what is the impact that they're showing year on year on அவங்களோட ESG metrics. So this becomes, it's something that they're showcasing publicly. முன்னாடி வந்து வாலண்டியராக இருந்தது, அப்புறம் மேண்டேட் ஆக்குனாங்க. now they have to get it verified, they have to get it audited by certain metrics மட்டும். they have to get an external auditor to come sit along with them and verify that these metrics are really true basis on evidences, and that's becoming more and more stringent. ஸோ இது நடக்கிறதுனாலையும், say if you are supplying locally, if you are supplying to ஒரு பெரிய மேனுஃபேக்சரர் who's doing automobile manufacturing, நீங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து அவங்களுக்கு கியர் மட்டும் சப்ளை பண்ணுறீங்கன்னா, if they want their vehicle to be sustainable, as உங்ககிட்டயும் you have to be sustainable. So then they say எனக்கு வந்து ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அவங்க சப்ளையர் ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில்லாக இருந்தால் தான் அவங்களோட ப்ராடக்டை they can say it is zero waste to landfill product அப்படின்னு.
அப்போ தென் தே ஆஸ்க் தேர் சப்ளையர் as well. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட்டும் வந்துட்டு ஸ்லோலி ஸோ அதாவது நம்மளுடைய பர்சனல் என்னோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக என்விரான்மெண்ட் எவ்வளோ வேணால் பொல்யூட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கட் டவுன் பண்ணுறதுக்காக செபி இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இதுவாக பண்ணிடுது. அண்ட் இயர் ஆன் இயர் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. முன்னாடிலாம் வந்துட்டு இட் வாஸ் லைக் அ குட் டு ஹேவ், ஓகே இருந்தால் பரவாயில்ல, நைஸ் டு ஹேவ். இட் வாஸ் லைக் இது இருந்தால் பார்க்குறக்கு நல்லாயிருக்கு, கேட்குறக்கு நல்லாயிருக்கு, ஒரு நல்ல ரிப்போர்ட் பண்ணி காட்டுறாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஸ்லோலி இட்ஸ் பிகமிங் அ மேண்டேட். இதை நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வருது. அடுத்து இது எந்த ஸ்டேஜுக்கு போகும்னா, நீங்கள் இது இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நீங்கள் இப்போது எமிஷன்ஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. மேபி அந்த எமிஷன்ஸுக்கு ஒரு கார்பன் டேக்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த எமிஷன்ஸுக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இனி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ பிகமிங் அ திங். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டேக்ஸ்ன்னு சொன்னனால ஐ வில் ஆட் திஸ் ஆல்சோ. ஸோ இப்போது யூரோப்பில் வந்து 2026 தே ஹவ் காட் சம்திங் கால்ட் அஸ் கிராஸ் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்னு. ஸோ இப்போ யூரோப்பில் தே ஹவ் சம்திங் கால்ட் அஸ் கார்பன் டேக்ஸ் சில கண்ட்ரீஸில். இப்போ ஸ்வீடன்லலாம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு தான் நீங்கள் கார்பன் எமிஷன்ஸ் பண்ண முடியும் ஆஸ் அ கம்பெனி. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா யூ ஹவ் டு பே கார்பன் டேக்ஸ். For every ton of CO2 emission that you do, you have to pay a tax to the government. And the tax money they will use for nature restoration. But in case இப்போ அந்த கம்பெனி இங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ டேக்ஸே கிடையாது இங்கேருந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு. ஸோ தட் இஸ் ஸ்லைட்லி அன்ஃபேர். தேர்ஸ் லைக் அன் இம்பேலன்ஸ் இன் தேர் சிஸ்டம். ஸோ தேர் லைக் இனிமேல் 2026 ஒரு 6 இண்டஸ்ட்ரீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த 6 இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர ப்ராடக்ட்டை மேண்டட்டரி ஆஃப் டு put a carbon tag to each of the product, and you should say how much carbon emission is coming, and if it is above a certain limit you have to pay a carbon tax. So then that is becoming a mandate for companies to reduce and all of that.